Hi, welcome to the squad. This is Kodevo. And in the episode of the Computer Network series, நம்ம wired LAN, அதாவது ஈத்தர்நெட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஈத்தர்நெட்டில் என்னெல்லாம் டைப்ஸ் இருந்துச்சு, இது யார் கவர்ன் பண்ணுறாங்க, இதோட ஒரு ஈத்தர்நெட் ஃப்ரேம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்க்கலாம். அண்ட் இந்த ஈத்தர்நெட் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்டை கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா IEEE, அதாவது இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உங்கள் காலேஜில் கூட இதில் ஜாயின் பண்ணுங்கள், மெம்பர்ஷிப்புக்கு இவ்வளோ ஃபீஸு அப்படிங்கிற மாதிரிலாம் கூட சில காலேஜஸில் கேட்டுக்கலாம். எங்கள் காலேஜில் என்னை கேட்டாங்க, நான் எதுலேயுமே ஜாயின் பண்ணல. தட்ஸ் சம்திங் டு கீப் அ சைட். ஸோ இந்த IEEEல 802.3 அப்படிங்கிற இந்த ஸ்டாண்டர்ட் தான் வந்து இட் இஸ் ஃபார் ஈத்தர்நெட். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ட்ரடக்ஷன் டு ஈத்தர்நெட், எவல்யூஷன் ஆஃப் ஈத்தர்நெட், CSMA/CD, அதாவது லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். CSMA/CDயை பற்றி லைட்டாக திரும்ப சொல்ல போகிறோம். சிடி தான் வந்து ஈத்தர்நெட்காக, அதாவது ஒயர்ட் லேன்காகன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ தட் இஸ் கோயிங் டு கம் இயர். அப்புறம் ஒரு ஈத்தர்நெட் ஃப்ரேமில் என்னெல்லாம் இருக்குது, அண்ட் தென் மேக் அட்ரஸ் அண்ட் ஹவு இட் ஒர்க்ஸ் இன் ஈத்தர்நெட், இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் மாடர்ன் லோக்கல் ஏரியா நெட்ஒர்க் இன் அ ஸ்மால் பிளேஸ். ஒயர்டாக எப்படி இது பண்ணுறான்னு பார்க்கலாம். இங்கே மல்டிபிள் பிசிஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து RJ45 ஈத்தர்நெட் கேபிள் மூலமாக ஒரு ஸ்விட்சில் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த ஸ்விட்ச் இஸ் கனெக்டட் டு அ ரவுட்டர் அண்ட் ரவுட்டர் ஹெல்ப்ஸ் யூ கனெக்ட் டு த இன்டர்நெட். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஸ்விட்சில் கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா RJ45 அப்படிங்கிற அந்த போர்ட் இருக்கிற கேபிள். பட் இட் இஸ் நாட் யூஸ் டு பி RJ45 ஆல்வேஸ். இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆச்சுங்கிறதெல்லாம் வில் சி. ஸோ இந்த ஈத்தர்நெட்டுங்கிறது என்னது? ஈத்தர்நெட் அப்படிங்கிற டெக்னாலஜியை ஜெராக்ஸ் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க 1970s. There is one more important thing that was developed by Xerox, but it was later acquired by Steve Jobs அப்படின்னு வச்சுக்கலாம். If you know what that is, கமெண்ட்ல சொல்லுங்க. We'll see who comments it. ஓகே, அண்ட் இதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா IEEE. எப்பயுமே டெக்னாலஜி மைட் பி இன்ட்ரடியூஸ் பை சம்மன், பட் அது ஒரு ஸ்டாண்டர்டாக கிரியேட் பண்ணி எல்லாரும் இந்த ஸ்டாண்டர்ட் தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறது வந்து ஜென்ரலி IEEE மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் தான் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் பாப்புலர் ஒயர்ட் லேன் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். இதை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே வந்து இதை தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரிஜினலாக இது வந்து பஸ் டோபாலஜி ஃபார்ம் பண்ணிச்சு. ஸோ பஸ் டோபாலஜினா என்னென்னா, ஒரு பெரிய ஸ்பைன் இருக்கும், எல்லாருமே அதுலேருந்து ட்ராப் கேபிள்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே வந்து அந்த ஒரு பெரிய ஸ்பைன் ஆஃப் கேபிள் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டோபாலஜிலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான், ஜஸ்ட் ரிவைசிங் இட் அகேன். அண்ட் இது வந்து CSMA/CD வந்து யூஸ் பண்ணுது டு டிடெக்ட் கொலிஷன் அண்ட் ரீட்ரான்ஸ்மிட். சரி, இந்த ஈத்தர்நெட் வந்து இட் அலோஸ் டிவைசஸ் டு கம்யூனிகேட் ஓவர் ஒயர்ட் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். அதுதான் இப்போ நம்ம எல்லாம் பார்த்தது. இதுதான் இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்து இட் யூஸ் டு பி லைக் இன் ஓல்டர் டேஸ். இங்கே பின்னாடி பார்த்தீங்கன்னா பஸ் டோபாலஜி ஃபார்ம் பண்ணுறோம். ஒரு பெரிய கேபிள் இருக்குது, அந்த கேபிளோட 2 எண்ட்ஸ்லையும் வந்து நம்ம டெர்மினேட்டர் வச்சுருக்கோம். அண்ட் எல்லாத்துலேயுமே வந்து ட்ராப் கேபிள்ஸ், ஒரு கம்ப்யூட்டருமே ட்ராப் கேபிள்ஸ் மூலமாக அந்த ஷேர்ட் மீடியாவோட கனெக்ட் ஆகிருக்கு, அந்த பேக் போனோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகேவா? பட் இதே இது இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணுற மாடர்ன் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வி ஹேவ் ஸ்டார் டோபாலஜி. ஸோ எல்லாமே வந்து டைரெக்டாக உங்கள் ஸ்விட்சோட கனெக்ட் ஆகிருக்குது அண்ட் அது மூலமாக வி ஷேர் டேட்டா. ஓகே, ஸோ இந்த எவல்யூஷன் ஆஃப் ஈத்தர்நெட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கு. இட் சப்போர்ட்டட் ஸ்பீட்ஸ் அப் டு 10 Mbps. MB வந்து ஸ்மால் லெட்டர், அப்படின்னா மெகா பிட்ஸ் பெர் செகண்ட், நாட் மெகா பைட்ஸ் பெர் செகண்ட். ஸோ 1 பைட் வந்து 8 பிட்டு, அந்த பிட்டு தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்னு வந்துச்சு. ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் வாஸ் 100 Mbps. தென் வி ஹேட் கிகாபிட் ஈத்தர்நெட். கிகாபிட் ஈத்தர்நெட் வந்து 1 GB பெர் செகண்ட் with lower b gigabits per second. அதுக்கப்புறம் 10 gigabit ethernet, and இது வந்து obviously 10 Gbps. அண்ட் இதெல்லாம் வந்து இப்போவுமே வந்து ஸ்டாண்டர்டைஸ் ஆகலை. 10 gigabit ethernet வந்து எல்லா கம்ப்யூட்டரும் சப்போர்ட் ஆகாது. உங்கள் மதர் போர்டே வந்து 10 gigabit ethernet சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் வந்து யூ கேன் டூ, ஆர் யூ ஹாவ் டு ஹாவ் NIC card that supports it. Not every device has this 10 gigabit ethernet port. ஓகே, ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஈத்தர்நெட் பார்த்தீங்கன்னா 10 Mbps ஸ்பீடில் இருக்குது. இது வந்து லேட் 1980s ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 10BASE-T அப்படிங்கிற கேபிள் வந்து யூஸ் பண்ணுது. இந்த 10BASE-T அப்படிங்கிறது வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள். நம்ம இந்த கேபிளோட டைப்ஸ்லாம் முன்னாடியே பார்த்துருப்போம் கைடட் மீடியாவில். அதில் ட்விஸ்டட் பேர் கேபிள் தான் வந்து இந்த 10BASE-T அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க.
இது 10/2 10/5ன்னு 2 இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கோஆக்சியல் கேபிள் வரும். கோஆக்சியல் கேபிள் வந்து 500 மீட்டர் அளவுக்கு லென்த் போக முடிஞ்ச ஒரு கேபிள் திக்கா இருக்குது அப்படின்னா அதை திக் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது இந்த 10/5ன்னு சொல்லுவாங்க. இதே இது 10/2 அப்படின்னா 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் மட்டும் தான் அதால் ட்ராவல் பண்ண முடியும். அப்ராக்சிமேட்லி ஒரு 185 மீட்டர்ஸ் தான் இருக்கும், பட் அப்ராக்சிமேட்டாக 200 மீட்டர்ஸ்னு வச்சுக்கலாம். அது வந்து தின் நெட்டுன்னு சொல்லுவாங்க. கோஆக்சியல் கேபிள்லேயே கொஞ்சம் தின்னாக இருக்கிறது. இதே இது 10/t அப்படின்னா அது வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள். ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் ஃபாஸ்ட் இத்தர்நெட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மிட் 90s வந்து இது நம்ம அதிகமாக டெவலப் பண்ணியிருக்கோம். 10/tx ஆர் 10 கிடையாது, 100/tx ஆர் 100/fx. டிஎக்ஸுங்கிறது ட்விஸ்டட் பேட் கேபிள்லேயே கொஞ்சம் அட்வான்ஸ்னு வச்சுக்கலாம். எஃப்எக்ஸுங்கிறது ஃபைபர் ஆப்டிக்ஸ். அதுக்கப்புறம் லேட் 1990s வி ஸ்டார்டட் ஹேவிங் கிகாபிட் ஈத்தர்நெட். அதுக்கப்புறம் 10 கிகாபிட் ஈத்தர்நெட் ஆஃப்டர் 2000s. பட் இதெல்லாம் இந்தியாவில் ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு, பட் இட் வாஸ் டெவலப் பேக் தென் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த இத்தர்நெட் ஸ்டாண்டர்ட்ஸ். 10/5ங்கிறது திக் கோஆக்சியல் கேபிள். இது வந்து பஸ் டோபாலஜி மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். 10/2ங்கிறது தின் கோஆக்சியல் கேபிள். இதுவும் பஸ் டோபாலஜி தான் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் 10/t இது வந்து ட்விஸ்டட் பேர் கேபிள், ஸ்டார் டோபாலஜி. 10/5fங்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள், ஸ்டார் டோபாலஜி. மாடர்ன் இத்தர்நெட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்விஸ்டட் பேரும் ஃபைபர் ஆப்டிக்ஸ் கேபிளும் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். கோஆக்சியல்லாம் வந்து இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல ஒன்று எவ்வளோ மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணும் அப்படிங்கிறது, அதுதான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. 10 Mbps வரைக்கும் 500 மீட்டர்ஸ் லென்த் இருக்கிறத நம்ம திக் நெட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து டியூரபிளாகவும் ரொம்ப ஹெவியாகவும் இருக்கும். அண்ட் அதோட கனெக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கேபிள் சேனல் இதுக்கெலாம் கனெக்ட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் 10 Mbps வரைக்கும் பார்த்தீங்கன்னா 185 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுற மாதிரியான ஒரு கேபிள். இது வந்து தின் கோஆக்சியல் கேபிள். இது தின் நெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட கனெக்டரும் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் 10 Mbpsல 100 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் இதை வந்து நம்ம ட்விஸ்டட் பேர் கேபிள் வச்சு பண்ணியிருக்கோம். 10/t இது வந்து RJ45 போர்ட்டுக்கு வந்து வந்துடுது. ஸோ RJ45னா நம்ம லேன் கேபிள்னு சொல்லிட்டு, நம்ம லேன் போர்ட்டுன்னு சொல்லிட்டு லேப்டாப்பில் பிசிலலாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த RJ45 போர்ட் தான். நெக்ஸ்ட் வி ஹேவ் ஃபைபர் ஆப்டிக். ஃபைபர் ஆப்டிக் வந்து 10/f அண்ட் இது வந்து 2 கிலோமீட்டர்ஸ் ஆர் லாங்கர் டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ண முடியும். இதில் இருக்கிற கனெக்டர் வந்து SCR ST கனெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு வேறு டைப் ஆஃப் கனெக்டர். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். கைடட் மீடியாவில் வந்து நான் அதெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஃபைபர் ஆப்டிக்கை வந்து யூஸ்வலி நம்ம டேரெக்டாக லேப்டாப்லேயே இதுலேயும் கனெக்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு மோடமில் கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு RJ45 கேபிள் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த இத்தர்நெட் ஆக்சஸ் மெத்தட், அதாவது CSMA CD. இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் தெளிவாக பார்த்துட்டோம். ஸோ அதை நீங்கள் பார்க்கலன்னா அதை பார்த்துட்டு வாங்க. இதில் பேசிக்லி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேர் லிசனிங் டு த சேனல். அந்த சேனல் ஐடலாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம். கொலிஷன் நடக்குது அப்படின்னா டிரான்ஸ்மிஷனை இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுவோம். ஜாம் சிக்னல் அப்படிங்கிறத ஒன்று சென்ட் பண்ணுவோம். ஜாம் சிக்னல்லாம் என்னென்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் we are going to wait, எக்ஸ்பொனென்ஷியல் பேக் ஆஃப் அப்படிங்கிறத பார்த்தோம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்மிட் பண்ண போகிறோம். ஸோ இப்படி தான் வந்து கொலிஷன் டிடெக்ட் பண்ணிவிட்டு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். இந்த கொலிஷன் டிடெக்ஷன் வந்து அகைன் லாஸ்ட் வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். கொலிஷன் நடக்கிறப்ப என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு 32 பிட் ஜாம் சீக்வன்ஸை சென்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் எதுவும் அனுப்பாதுன்னு சொல்லிட்டு 32 பிட் ஜாம் சீக்வன்ஸை சென்ட் பண்ணுறாங்க. இந்த 32 பிட் ஜாம் சீக்வன்ஸை ப்ரியாம்பிளோட சேர்த்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ டோட்டல் 96 பிட்ஸ். ப்ரியாம்பிள் வந்து 64 பிட்ஸு, 32 பிட் ஜாம் சீக்வன்ஸு. ஸோ ரெண்டும் சேர்த்தா 96 பிட்ஸ் வந்து சென்ட் ஆகுது. இது அனுப்பினோன்னா டிரான்ஸ்மிஷன் வந்து ஸ்டாப் ஆகும். எக்ஸ்பொனென்ஷியல் பேக் ஆஃப் ஆல்காரிதம் யூஸ் பண்ணி அந்த அளவுக்கு வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் ரீட்ரான்ஸ்மிட் பண்ண போகுது. இந்த ப்ரியாம்பிள் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்குன்னு நான் தனியாக ஒரு ஸ்லைடே வச்சுருக்கேன். அது வர்றப்போ பார்ப்போம். ஸோ இந்த இத்தர்நெட் அனுப்புகிற ஒரு ஃப்ரேமு, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரியாம்பிள் இருக்குது. இது வந்து 64 பிட்ஸ் ப்ரியாம்பிள். அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் அட்ரஸ். எந்த டெஸ்டினேஷனுக்கு நீங்கள் இந்த ஃப்ரேமை சென்ட் பண்ணுறீங்களோ அந்த டெஸ்டினேஷனோட அட்ரஸ் அது வந்து 48 பிட்ஸ். ஏன் இது 48 பிட்ஸ் இருக்குங்கிறதையும் வில் சி. மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணுவோம், அதனால் 48 பிட்ஸ் வரும். அப்புறம் சோர்ஸ் அட்ரஸ், அதுக்கப்புறம் டைப்பு, எந்த டைப் ஆஃப் ஃப்ரேம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் டேட்டா, உங்கள் டேட்டா வந்து 1500 பைட்ஸ் தான் மேக்ஸிமம் சென்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் இட். அப்புறம் CRC, எரர் செக் பண்ணுறதுக்காக, எரர் சரி பண்ணுறதுக்காக CRC வச்சுருக்கோம். அது தட் 32 பிட்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு இத்தர்நெட் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாம்பிள் இருக்குது. ப்ரியாம்பிள் எதுக்காக தேவை அப்படின்னா, சென்டருக்கும் ரிசீவருக்கும் ஒரு கம்யூனிகேஷன். நான் இப்போ அனுப்ப போகிறேன், நீ ரெடியாரு அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் ப்ரியாம்பிள் தேவை.
அண்ட் அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் அட்ரஸ் வந்து ஒரு மேக் அட்ரஸாக இருக்க போகுது. மேக் அட்ரஸுங்கிறப்ப அது 48 பிட்ஸாக இருக்கும். ஓகே, அப்புறம் சோர்ஸ் அட்ரஸ்ஸு அது ஒரு 48 பிட்ஸு. அப்புறம் டைப்பு எந்த IPv6 யூஸ் பண்ணுவோம், IPv4 யூஸ் பண்ணுறோமா, தோஸ் டைப் ஆஃப் திங்ஸ். அதுக்கப்புறம் இந்த டேட்டா ஆக்சுவலாக நம்ம சென்ட் பண்ண போகிற டேட்டா, ஃபைனலி CRC. இந்த ப்ரியாம்பிள் வந்து சிங்க் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ப்ரியாம்பிளோட பர்பஸ் என்னன்னா, பேசிக்லி சென்டருக்கும் ரிசீவருக்கும் ஒரு கம்யூனிகேஷன். சென்டர் வந்து நான் சென்ட் பண்ண போகிறேன், ரிசீவர் வந்து நான் அக்செப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாரு அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். இது வந்து ஒரு இத்தர்நெட் ஃப்ரேமோட ஸ்டார்டிங்கில் இருக்கும். வரிசையை சென்ட் பண்ண போகிறோன்னா அதோட ஸ்டார்டிங்கில் தான் இந்த ப்ரியாம்பிள் வந்து இருக்கும். இதில் வந்து அல்டர்னேட்டிங் 0s and 1s தான் யூஸ் பண்ணி இந்த ப்ரியாம்பிள் வச்சுருப்பாங்க. இதில் எந்த டேட்டாவும் இருக்காது. ஜஸ்ட் அல்டர்னேட்டிங் 0s and 1s டு டினோட் தட் நான் சென்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக. ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யோசிச்சிங்கன்னா, இப்போ வாக்கி டாக்கியில் நீங்கள் இன்னொருத்தவங்கள்ட்ட பேசுகிறீங்க அப்படின்னா, அவங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் பேச ஆரம்பிச்சிடக்கூடாது. ஸோ இப்போ லெட்டஸே யூனிட் 2 நீங்கள் பேசுகிறீங்க, யூனிட் 2 கமின் அப்படின்னு நீங்கள் 4 வாட்டி சொல்லுவீங்க. சொன்னோன்னே யூனிட் 2 ஹியர் அப்படின்னு சொல்லி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுவீங்களா டேட்டாவை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கங்கிறத கூட எதிர்பார்க்க வேணாம். இப்போ ஒரு மைக் செக் 1 2 கேட்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக ஒரு டேட்டா அனுப்புவோம்ல, அந்த மாதிரியான டேட்டா தான் ப்ரியாம்பிள். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் பேசிக்லி 0s and 1s அல்டர்னேட்டிங்காக இருக்கும். ஓகே, இன்டர்நெட் ஃப்ரேம் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக. ஃபைன். இந்த IEEE வந்து ப்ரியாம்பிள் எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, 7 பைட்ஸுக்கு ப்ரியாம்பிள் இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட் 1 பைட் வந்து ஸ்டார்ட் ஃப்ரேம் டீலிமிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இருந்து ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகுது, SFD ஸ்டார்ட் ஃப்ரேம் டீலிமிட்டர்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறத்துலேருந்து ஆக்சுவல் ஃப்ரேம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரியாம்பிளை மட்டும் நம்ம ஜூம் பண்ணி வச்சுருக்கோம். 1s and 0s அல்டர்னேட்டிங்காக இருந்துக்கிட்டே இருக்கா, 7 பைட்ஸுக்கு அப்படி இருக்குது. லாஸ்ட் 1 பைட் பார்த்தீங்கன்னா அது 2 1ஓட முடியுது. 10 10 10ன்னு பண்ணிட்டு கடைசியில் 11 அப்படின்னு முடியுது. 11 வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்னா ப்ரியாம்பிள் முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் ஆக்சுவல் டேட்டா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ப்ரியாம்பிள். சென்டரையும் ரிசீவரையும் சிங்க்ரனைஸ் பண்ணுறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த இத்தர்நெட் மேக் அட்ரஸ். மேக் அட்ரஸ் எதுக்காகனா, இப்போ இந்த ஃப்ரேம் வந்து இந்த சென்டருக்கு தான் போகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்காக தான். இந்த மேக் அட்ரஸ் வந்து 48 பிட்ஸ் இருக்குது. 48 பிட்ஸ் அப்படின்னா என்ன, 6 பைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஹெக்ஸாடெசிமலில் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் 6 பைட்ஸ் இருக்கும். 08 அது ஒரு பைட்டு, 00 ஒரு பைட்டு, 2B ஒரு பைட்டு, E4 ஒரு பைட்டு, B1 ஒரு பைட்டு, 02 ஒரு பைட்டு. ஸோ மொத்தமாக 6 பைட் இருக்குது. ஒரு பைட்டும் 8 பிட்டுங்கிறதுனால 6 × 8 48 பிட்ஸ் இருக்கும் இந்த அட்ரஸ். இந்த மேக் அட்ரஸ் தான் வந்து நம்ம சென்டரோட அட்ரஸ் ரிசீவரோட அட்ரஸ் ரெண்டுமே வந்து அந்த ஃப்ரேமில் இருக்க போகுது. அண்ட் இந்த மேக் அட்ரஸில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூனிகாஸ்ட்டுக்கு ஒரு மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணுறோம், ப்ராட்காஸ்ட்டுக்கு ஒரு மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணுறோம், மல்டிகாஸ்ட்டுக்கு ஒரு மேக் அட்ரஸ் யூஸ் பண்ணுறோம். எப்படின்னா, இப்போ உங்கள்கிட்ட வந்து இந்த மேக் அட்ரஸ் வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் அண்ட் யூனிக் அட்ரஸ் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். உங்களோட டிவைஸ் மேனுஃபேக்சரர் என்ன அட்ரஸ் வச்சுருக்காங்களோ அதுதான். யூ ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச் இட். ஸோ இப்போ இங்கே ஒரு NIC கார்டு இருக்குது, நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. இதெல்லாம் முன்னாடி காலத்தில் இருந்துச்சு. இப்போ உங்கள் லேப்டாப்போட மதர் போர்ட்லேயே அது பில்ட்டுனா இருக்கும், ஒரு உங்கள் பிசியோட மதர் போர்ட்லேயே பில்ட்டுனா இருக்கும். ஏர்லியர் இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்லாட்டில் வந்து நம்ம NIC கார்டை வந்து இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த 48 பிட் மேக் அட்ரஸில் 3 பைட்டு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களோட எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர் அவரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக, மேனுஃபேக்சரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக உள்ளது. அதுக்கப்புறம் இருக்கிறது தான் வந்து டு ஐடென்டிஃபை திஸ் டிவைஸ், இந்த டிவைஸ்க்கு யூனிக்காக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ யூனிகாஸ்ட் அதாவது 1 to 1 டிரான்ஸ்மிட் பண்ணுறப்ப ஒரு மேக் அட்ரஸ் இருக்கும். இது ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு அனுப்புகிறாங்க அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் ப்ராட்காஸ்ட் அட்ரஸ் வந்து இருக்கும், அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எல்லாருக்கும் ப்ராட்காஸ்ட் ஆகிற மாதிரி. இது மல்டிகாஸ்ட் அப்படின்னா அதில் இந்த ப்ரிஃபிக்ஸ் மட்டும் வேறையாக இருக்கும். ப்ரிஃபிக்ஸ் என்னவாக இருக்கும்னா இந்த குரூப்பை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு 3 பைட்ஸ் வந்து அந்த குரூப்பை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற ஒரு ப்ரிஃபிக்ஸாக இருக்கும், அதை வச்சு நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஓகே, பேங்க் அட்ரஸ் பற்றி நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது 48 பிட்ஸு, அதாவது 6 பைட்ஸில் இருக்கும். அண்ட் இட் இஸ் யூனிக். ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டில் என்ன இருக்குதோ அதுதான். ஃபஸ்ட்டு 3 பைட்ஸ் வந்து நெட்வொர்க் மேனுஃபேக்சரரை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபைன். அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் இத்தர்நெட்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஹை ஸ்பீட். மற்ற இப்போ ஒயர்லெஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்ப இத்தர்நெட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் அண்ட் மோர் ஃபாஸ்ட்னு வச்சுக்கலாம். இட் இஸ் ரிலையபிள், லோ காஸ்ட், ஈஸி இன்ஸ்டாலேஷன், ஈஸி மெயின்டெனன்ஸ் அண்ட் ஈஸி எக்ஸ்பான்ஷன்.
எல்லாமே வந்து இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அகைன் இன்னும் கொஞ்சம் செட் ஆஃப் கேபிள்ஸ் வச்சா போதும். மெயின்டெனன்ஸும் வந்து ஈஸி தான், உங்களுக்கு எங்கேன்னு டிடெக்ட் பண்ணுறது ஈஸி. இன்ஸ்டலேஷனுமே வந்து யூ ஹாவ் டு ஜஸ்ட் ரன் த கேபிள் த்ரூ ஒன் டைம் அண்ட் அது அப்படியே இருக்க போகுது. இட் இஸ் நாட் சம்திங் தட் ஈஸிலி ஸ்பாயில்ஸ். காஸ்ட்டுமே வந்து சிக்னிஃபிகன்ட்லி லோவர் அண்ட் இட்ஸ் வெரி ரிலையபிள் இன் த சென்ஸ் தட் ஃபிசிக்கலாக ஒரு கேபிளில் டிரான்ஸ்மிட் ஆகுது. இன்டர்ஃபரன்ஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் கம்மியாக இருக்கும். ஆப்வியஸ்லி ஹை ஸ்பீட். ஓகே, ஹோம் வீட்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் முதல்ல எங்கள் வீட்டில் கம்ப்யூட்டர் வாங்குறப்ப இத்தர்நெட் தான் இருந்துச்சு. அந்த சிபியூவில் வந்து ஒய்ஃபைலாம் கிடையாது. அப்போ ஒய்ஃபையே வந்து அவ்வளோ பாப்புலர் கிடையாது. எங்கள் மோடமே வந்து இத்தர்நெட் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மோடம். அதில் ஒய்ஃபையே சப்போர்ட்டே கிடையாது. பிஎஸ்என்எல் ப்ராட்பேண்ட் வச்சுருந்தோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி வீட்லேயும் யூஸ் பண்ணலாம், ஆஃபீஸஸில் யூஸ் பண்ணலாம், ஸ்கூல்ஸ் உங்கள் லேப்லலாம் மோஸ்ட்லி இத்தர்நெட் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஒய்ஃபை இதுலேயும் வச்சுருக்க மாட்டாங்க. டேட்டா சென்டர்ஸ் ஆல்சோ யூஸிங் இட். ஓகே, ஸோ டு சம்மரைஸ் திஸ், IEEE-யோட 802.3 அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் தான் வந்து இந்த இத்தர்நெட்டுக்கான ஸ்டாண்டர்ட். மோஸ்ட் பாப்புலர் வயர்ட் லேன் டெக்னாலஜி இது தான். ஓகே, இது வந்து CSMA CD யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் மல்டிபிள் இத்தர்நெட் ஸ்டாண்டர்ட்ஸும் சப்போர்ட் பண்ணுது. மேக் அட்ரஸை யூஸ் பண்ணி ட்ரான்ஸ்மிட் பண்ணுறான். எரர் டிடெக்ஷனுக்காக CRC யூஸ் பண்ணுறோம். ஸோ ஓவரால் இத்தர்நெட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபாஸ்ட், ரிலையபிள் அண்ட் அஃபோர்டபுள் வயர்ட் நெட்வொர்க்கிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தட் இஸ் இட் அபவுட் இத்தர்நெட். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஒயர்லெஸ் டெக்னாலஜி பற்றி பார்க்கலாம், அதாவது ஒய்ஃபை பற்றி பார்ப்போம். ஓகே, இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆன்சர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவுக்கு லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் பண்ண மறந்துடாதீங்க. இஃப் யூ லைக் த வீடியோ தட் யூ ஆர் வாட்சிங் அண்ட் இஃப் யூ வாண்ட் மோர் லைக் திஸ், கன்சிடர் சப்ஸ்கிரைபிங் டு Code.io. அண்ட் உங்களுக்கு ஹைப் காட்டுச்சு அப்படின்னா ஹைப் பண்ணுங்கள். That will make me really happy. See you in the next episode of the Network Series. Until then, bye.